ஆட்டத்தை ஆரம்பிச்சது என்னமோ அந்த அமுதாதான். ஆனா ஆட்டத்தை முடிச்சு வைக்கிறது நானதான் இருப்பேன். இந்த காதல் ஆட்டம் இப்போ என் கையில தான் இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? சிவா சாருக்கும் அமுதாக்கும் நிச்சயம் ஆயிடுச்சே. அமுதா சிவாவை இப்பதான் நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கா. ஆனா என் மனசுக்குள்ள சிவாவோட எப்பவோ நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. என்ன அமுதா மத்தவங்க முன்னாடி நிச்சயம் பண்ணிருக்கா. நான் யாருக்குமே தெரியாம என் மனசுக்குள்ளே நிச்சயம் பண்ணிருக்கேன். அமுதா தட்டை மாத்தி மாலை மாத்தி நிச்சயம் பண்ணிருக்கா. நான் என் மனச சிவாவுக்காக மாத்தி நிச்சயம் பண்ணிருக்கேன். நான் ஏமாந்துட்டேன். சிவா எனக்கு சொந்தமானவரு. யார் அவரை களவாடிட போறாங்கன்னு கொஞ்சம் கவனக்குறைவா இருந்ததுனால அந்த அமுதா கிட்ட ஏமாந்துட்டேன். கர்வம் கர்வம். இந்த கர்வத்தாலதான் நான் இந்த மாதிரி ஏமாந்தவளா நிக்கிறேன். நான் இப்படி நிக்கிறதுக்கு காரணம் என்னோட கர்வமும் கவனக்குறைவும் தான். சிவாவோட கவனம் எவ்வளவு ஒருத்தி பக்கம் போனத கவனிக்க தவறிட்டேன். நிச்சயதார்த்தத்துல அந்த அமுதாவை சிவாவோட பார்த்ததும் டோட்டலா நான் அப்செட் ஆயிட்டேன். இருந்தாலும் அத கொஞ்சம் கூட நான் வெளிக்காட்டிக்கல. ரொம்ப அலட்சியமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். அந்த நடிப்ப அமுதாவும் ரொம்ப நம்பிட்டா. நான் நல்லவளாவே மாறிட்டதா கற்பனை பண்ணிக்கிட்டா. அந்த நடிப்பும் கற்பனையும் அன்னியோட முடிய போறதில்ல. இனிமேலும் தொடர போகுது. நான் நல்லவளாவே நடிக்க போறேன். அது அந்த அமுதா நம்பி ஏமாந்துகிட்டே இருக்க போறா. நேருக்கு நேரா போய் தோத்து தோத்து போர் அடிச்சு போச்சு. இனிமே கொள்ள நரி மாதிரி குறுக்கு வழியில போறேன். விதவிதமான குழிகளை பறிக்க போறேன். மோனல், திவ்யா, என்னைக்காவது ஒரு நாள் அந்த அமுதா இங்க வருவா. அவகிட்ட நான் சிவாவை காதலிச்சத இப்பவும் காதலிச்சிட்டு இருக்கிறத வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. சிவா சீக்கிரமே இங்க வருவாரு. அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன் மேடம். That's better. சதிய சூழ்ச்சியும் பல சாம்ராஜ்யத்தையே பாதாளத்துல தள்ளி விடும்போது என்னோட சதியும் சூழ்ச்சியும் அமுதா காதல பிரிக்காதா என்ன? பிரிக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே அமுதாவையும் சிவாவையும் தனித்தனியா பிரிக்கிறேன். ஓகே, யூ கேரி ஆன். ஓகே மேம். வாடா, என்ன இங்க உள்ள வா. டேய் இருடா, 10 நாளா போன் அடிச்சா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்கடா போன? நான் ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிருந்தேன். இன்னைக்கு தான் வந்தேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. அதை சொல்லதான் உனக்கு போன் அடிச்சேன். நீ போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா? ஆமாண்டா, ரொம்ப கிராண்டா நடந்தது. நீ ஒருத்தன் இல்லாததான் குறையே. வெரி குட். தேவையில்லாம அந்த அமுதா பொண்ணு பின்னாடி சுத்தாம வேற ஒரு பொண்ணா 10 நிச்சயம் பண்ணிருக்க பாரு. இதுதான் கரெக்டான முடிவு. இப்பதான் குழப்பமே இல்லாம தெளிவான முடிவை எடுக்கிறவங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்க. அமுதாவை தூக்கி தூர போட்ட நீ யார் சொன்ன? நிச்சயமா என்னால அமுதாவை மறக்க முடியாது. எனக்கு நிச்சயம் பண்ணதே அமுதாவை தான்டா. அமுதா எனக்கு கிடைச்சிட்டா வாசம். டேய், பெரிய பெரிய த்ரில்லிங் மேட்டர்ல இந்த நிச்சயதார்த்தத்துக்குள்ள நடந்துச்சுடா. அமுதா உன்னை வெறுக்கிறதா சொன்ன. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. அமுதா எனக்கு நிச்சயமானது இப்ப கூட கனவு மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு ஈஸியா இவ்வளவு சீக்கிரமாவே அமுதா எனக்கு கிடைப்பான கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டேய், இதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நான் ஒர்க் பண்ணல ஆபீஸ் ரஞ்சனி கம்ப்யூட்டர்ஸ், அதோட எம்டி ரஞ்சனியும் நம்ம அமுதாவும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்கடா. எங்க நிச்சயதார்த்தத்துக்கு ரஞ்சனி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். என்னடா சொல்ற? உன் நிச்சயதார்த்தத்துக்கு ரஞ்சினி வந்தாளா? டேய்,
அதை ஏன்டா இவ்வளவு அதிர்ச்சியா கேக்குற? வந்தாங்க, மனசார வாழ்த்துனாங்களே. சான்ஸே இல்ல. ரஞ்சினி உன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கவே மாட்டா. டேய் இரு இரு, ஏன் டென்ஷன் ஆவற? ஏன் ரஞ்சினி வந்திருக்க மாட்டாங்கற? அப்ப அவ காதலுக்கு துரோகம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நீ ரஞ்சினியை ஓனரா தானே பாக்குற, ஆனா அவ உன்னை ஒர்க்கரா பாக்கல, லவ்வரா பாக்குறா. நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. அவ உன்னை சின்சியரா லவ் பண்றா. உனக்கு என்ன பைத்தியமா? ரஞ்சினி என்ன லவ் பண்றான்னு சொல்ற? டேய், நானா இதை சொல்லல, ரஞ்சினியே சொல்லியிருக்கா. அந்த தகவல் எனக்கு நல்லா தெரியும். அவ உன் வீட்டுக்கு வந்ததும் உனக்கு அவ ஹெல்ப் பண்ணதும் நீ ஒன்னும் அவ கம்பெனில வேலை பார்க்கறன்றதுக்காக கிடையாது, அவ இதயத்துல நீ இருக்கன்றதுக்காக. நீயே நல்லா யோசிச்சு பாரு. சமீப காலமா அவ உன்கிட்ட எம்டி மாதிரியா பழகுறா? இப்போ உனக்கே சில விஷயங்கள் அவ உன்னை காதலிக்கிறத உணர்த்தி இருக்குமே. ரஞ்சினி உன்னை சின்சியரா விரும்புறா. அவ உன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தது, உன்னை வாழ்த்துனது எல்லாமே டிராமா. என் மேல நம்பிக்கை இல்லைனா நீ வேணா ரஞ்சினி கிட்டே டைரக்டா போய் கேட்டுப்பாரு. ரஞ்சனி, 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 என்னம்மா? உட்காரு. என்னன்னு சொல்லு. உட்காரு சொல்றேன். இந்தா, இத கழுத்துல போடு. நல்லா இருக்கான்னு நான் பார்க்கணும். ஷோ, மா, இந்த நகைங்க அலங்காரம்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. நான் என்ன உன்னை போட்டுக்கவா சொன்னேன்? சும்மா கழுத்துல வச்சுக்காமி பொருத்தமா இருக்கா நான் பார்க்கணும். விட மாட்டியே. போட்டுக்க. போடலாம் மாட்டேன், சும்மா வச்சுதான் காமிப்பேன். சரி, வச்சுக்காமி நான் பாக்குறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்குமா? ஆமா, நீதான் நகையெல்லாம் போட்டுக்க மாட்டேங்கறியே. அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. ரொம்ப உறுத்தலா இருக்கிற மாதிரி இருக்கும். நாம நகை போடுறது மத்தவங்களுக்கு தான் உறுத்தலா இருக்கணும், நமக்கே உறுத்தலா இருக்க கூடாது. நேத்து ஜட்ஜ் அவங்களோட வைஃப் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக நகை எடுக்க போனாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. மொத்தமா 100 பவுன் நகை எடுத்தோம். என்னது 100 பவுனா? பாவமா அந்த பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு ரிலாக்ஸா நிக்காம நகை கடை மாதிரி நிக்க போறா. நீ இத கனமா நினைக்கிற, ஆனா சில பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி நகை போடுறத கம்பீரமா நினைக்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கு 100 பவுன் எடுத்தாங்க. நான் என் பொண்ணுக்கு ஒரு 4 பவுனாவது எடுக்க கூடாதான் தான் எடுத்தேன். ஜட்ஜி பொண்ணுக்கு கல்யாணமா? நேத்து கூட அவரை பார்த்தனே, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. எப்படி சொல்லுவாங்க? அவருக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லையே. அவங்க பொண்ணு அவங்க வீட்டுல வேலை பார்க்கற கார் டிரைவரை லவ் பண்ணிருக்கா. அது தெரிஞ்சு ஜட்ஜி அவர் மகளை கண்டிச்சிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு அவர் பேச்ச கேட்காம வீட்டை விட்டு அவனோட ஓடுறதுக்கு திட்டம் போட்டிருக்கா. இது தெரிஞ்சு ஜட்ஜி மனசொடிஞ்சு இனிமே நீ என் மகளே இல்லைன்னு தலைமுழுகிட்டு மக கூட பேசுறதையே நிறுத்திட்டாராம். அந்த பொண்ணு ஆசைப்பட்ட டிரைவர் கூட தான் வாழ போகுதா? அவளுக்கு அந்த டிரைவருக்கு தான் கல்யாணமா? அதான் இல்ல, கடைசியில கதையே மாறிடுச்சு. அந்த டிரைவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்து போயிடுவேன்னு ஜட்ஜோட வைஃப் தற்கொலைக்கு ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு காதல தூக்கி போட்டுட்டு அவங்க அப்பா சொன்ன பையனையே கல்யாணம் பண்ணிக்க போறா. அம்மா நல்ல வழியை தான் காட்டுவாங்கன்னு அந்த பொண்ணு நம்பி இருக்கா. அதனால இப்ப நல்லது நடக்க போகுது. பெத்த தாய் ஒரு குழந்தைக்கு இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் பேசணும், இவ்வளவுதான் சிரிக்கணும்னு எல்லாத்தையும் கத்து கொடுக்கறவ பெத்த மகளை புதக்குழியில தள்ள மாட்டா, புதையலா கொண்டு போய் கோவில கொண்டு போய் சேர்ப்பான்னு பொண்ணுங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டேமா. இந்த 4 பவுன் நகையை நீ எதுக்காக எடுத்த, எதுக்காக என் கழுத்துல போட்டுக்க கொடுத்த அப்படிங்கறத ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மா, நீ எடுத்து கொடுத்த இந்த நகை எப்படி என் கழுத்துல ஏறாதோ அதே மாதிரி நீ இப்ப சொன்ன கதையும் கருத்தும் என் மூளைக்கு ஏறாத. நீ சுத்தி வளைச்சு சிவாவை என்கிட்ட இருந்து பிரிக்க வேண்டாம். நான் நேருக்கு நேராவே உன்கிட்ட சொல்றேன். நீ தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மிரட்டினா கூட சிவாவை என்னால மறக்க முடியாது. சிவாவை நான் அமுதாவுக்கு தார வாத்ததுக்கு அப்புறமாவும் நான் வாழறது
செத்த போனதுக்கு சமம். என்னங்க இது? என்ன இப்படி பேசிட்டு போறவ? ம் சின்ன வயசுல நீ சொன்ன கதையெல்லாம் அவ கேட்டுட்டு இருந்தா. இப்போ நீ சொல்ற கதையை அவ கேட்க தயாரா இல்ல. அவ வானத்துல பறந்துகிட்டு இருக்கா. தாவரத்துக்கு கத்து கொடுத்தா கேட்பாளா? அதான் எங்க உங்க அண்ணன்? அண்ணி அவர் கல்யாண மண்டபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்களை கையோட உடனே கூட்டு வர சொன்னாரு. நான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தவிச்சிட்டு இருக்கிறேன். அந்த நினைப்பு அவர் கொஞ்சம் கூட இல்லாம அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரா? அட நீங்க வேற அண்ணி, அவர் எப்பவுமே சதா சர்வ காலமும் இதையே தான் நினைச்சிட்டு இருக்காரு. யார் முகத்துல முழுக கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களே எதுக்கு வந்து நிக்கிறாங்க? பேசாம நம்ம அந்த பக்கமே போயிருக்கலாம். ஏண்டி உன்னை பெத்தவங்கிற முறையில கேக்குறேன், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியா நடந்துக்க போற? சிவாவுக்கு பிடிச்ச பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டியாக்குவனா, இல்ல உனக்கு பிடிச்ச பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டியாக்குவனா? அவனுக்கு பிடிச்ச அமுதாவை கட்டி வைக்காம நீ சொல்ற பொண்ணை கட்டி வச்சா அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? அதுக்காக என்ன அடிச்சு அவமானப்படுத்தினவளை ஏன் எதுக்குவே வாழ வைப்பியா? நான் வேணா என் முடிவை கொஞ்சம் மாத்திக்கிறேன். பணக்கார பொண்ணை பார்க்க வேண்டாம், வேற ஏழை பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா சிவாவுக்கு வேற பொண்ணை பாக்குறோம். வாய்ப்பே இல்ல. நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. அங்கங்க மண்டபம் வரைக்கும் வந்த கல்யாணமே நின்னு போயிருக்கு. பொண்ணு மாப்பிளையே மாறி போயிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி அபசகுணமா பேசுற? அமுதா நீ எங்க வீட்டுக்கு வரத யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. ஏன் சொல்ல மாட்டேன்? அடி வாங்கி அவமானப்பட்டது நான் தானே. நீ அவமானப்பட்டதா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் அவமானப்பட்டிருக்கேன். அமுதா நீ ஒண்ணு அடிச்ச மாதிரி அமுதா நீயோட தங்கச்சி நர்மதா என்னை அடிச்சிருக்கா. அவ என்ன அடிச்சதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் நினைச்சேன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. ஒரு நல்லது நடக்கணும்னா பல கெட்டதை மறக்கிறது தான் நல்லது. ஏய் நீ மறுபடி. ஏன்னா உனக்கு மானம் சூடு சொரண ரோசம் எதுவுமே இல்ல. அதனால நீ எல்லாத்தையுமே மறப்ப. ஆனா எனக்கு அப்படி ஒரு அவசியம் கிடையாது. கடைசி வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எல்லா வேலையும் பாப்பேன். நல்ல மகராசியா நினைமா. நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. இந்த வார்த்தையை இப்ப சொல்லாதீங்க, கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் சொல்லுங்க. அக்கா நீயும் மாமாவும் தேவையில்லாம அவமானப்பட்டு தான் போறீங்க. ஒழுங்கா இப்பவே உங்க மனசை மாத்திக்கிட்டீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டுப்படவை உங்களுக்கு கல்யாண பரிசா கிடைக்கும். சி வாய மூடுறி. பட்டு புடவைக்காக என்ன பல்லடிச்சுட்டே வர சொல்றியா? அதுக்கு வேற ஆளை பாரு. என்ன அடிச்சு அவமானப்படுத்தினதுக்காக அவ காலம் முழுக்க வருத்தப்படணும். அதுக்கு ஒரே வழி அவ கல்யாணத்தை நிறுத்துறதுதான். நீ நிறுத்தி பாருடி பாவசந்தி. நீ என்னதான் தலகில நின்னாலும் நாங்க பார்த்த அமுதா அண்ணி தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவாங்க. இதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏய் நில்லுடி. நான் உனக்கு முன்னாடி பிறந்தவ. முன்னாடி பிறந்து என்ன பிரயோஜனம்? மூளை இல்லாம பிறந்துட்டியே. யாருக்கு மூளை இல்லைன்னு கல்யாணம் நின்ன பிறகு தெரியும். கல்யாணத்தை நிறுத்த நீ ட்ரை பண்ணு, கல்யாணத்தை நடத்த நான் ட்ரை பண்றேன். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம். லட்சுமி பொறப்பிள்ளையா அப்படியே உட்காந்துருக்க? எங்க எங்கயா? உங்ககிட்ட ஒரு விஷயத்த 4 தடவை சொல்லணுமா? என் பார்ட்னர் பொண்ணுக்கு பர்த்டே போகணும்னு சொன்னேனே, மறந்துட்டியா? மறந்து போல, வெறுத்து போச்சு. வெறுத்து போச்சா? என் கூட வரதுக்கு வெறுத்து போச்சா இல்ல வாழ்க்கையை வெறுத்து போச்சா? ரெண்டாவதா சொன்னீங்களே அதான். ஓ வாழ்க்கையே வெறுத்து போச்சா? அப்போ காவி புடவை கட்டிக்க போறியா? அப்படின்னா பீரோல நீ மலமலையா அடுக்கி வச்சிருக்கே அந்த பட்டு புடவையெல்லாம் எனக்கு தானே? அப்புறம் இன்னொரு பீரோல குவியல் குவியலா நகையில அடுக்கி வச்சிருக்கே அதுவும் எனக்கு தானே? எடுத்துக்க, எல்லாத்தையும் எடுத்துக்க. மனசுல நிம்மதி இல்லாத போது புடவை நகை இருந்து என்ன பிரயோஜனம்? லட்சுமி, நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டதையும் மனசுல வச்சுட்டு குழப்பிக்காத. குழப்பிக்கிறது நான் இல்லைங்க, நீங்களும் உங்க பொண்ணும் தான். அவ கிடைக்காத நினைச்சு குழப்பமா இருக்கா, நீங்க நடக்காத நினைச்சு குழப்பமா இருக்கீங்க. இதை நீ வருத்தப்பட்டு சொல்ற மாதிரி எனக்கு தெரியலையே. சிவா கிடைக்க மாட்டான், அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சாபம் வர மாதிரில தெரியுது. நீங்களும் உங்க பொண்ணும் என்னைக்குதான் என்ன நல்ல விதமா எடுத்துட்டு இருக்கீங்க? ஆமாமா, நானும் அப்பாவும் எந்த விஷயத்தையும் எங்க கோணத்துல தான் பாப்போம். இப்ப அதுக்கு என்னவா? அதுக்கு என்ன? இப்படியே நீ பேசிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நீ கன்னியா தான் இருக்கணும். சான்ஸே இல்லம்மா.
இந்த கழுத்துல சீக்கிரமாவே தாலி ஏறும். அதை என் மனசுக்கு பிடிச்சவரை கட்டுவாரு. இந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா போதும் ரஞ்சனி, நிச்சயம் உனக்கு சிவா கிடைச்சிருவாரு. சும்மா சும்மா தூபம் போடாதீங்க. அவ நல்லா இருக்கணும். நல்லது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஏற்கனவே அந்த சிவாக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. மா, நிச்சயம் தானே நடந்திருக்கு, கல்யாணம் ஒண்ணும் நடக்கலையே. இத பாருமா, ஒரு பொண்ணு நினைச்சா எது வேணாலும் சாதிப்பாமா. அதுவும் என்ன மாதிரி பணக்கார பொண்ணு நினைச்சா இந்த ஒரு முடியால யானையே கட்டி இழுக்க முடியும். பெரிய யானையே கட்டி இழுக்க முடியும்னா சிவால ஒரு பூனைமா. மா, நானும் சிவாவும் மாலையும் கழுத்துமா உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற நாள் கூடி சீக்கிரமே வரும். நிச்சயமா நான் சொல்றதும் நினைக்கிறதும் நடக்கதான் போகுது. ரஞ்சனி, நீ என்ன லவ் பண்றியா? சொல்லு, நீ என்ன லவ் பண்றியா? சொல்லு ரஞ்சனி, நீ என்ன லவ் பண்றியா? ஏன் சிவா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? உண்மையா இல்லையா முதல்ல அத சொல்லு. நீ கேட்டதுக்கான காரணத்தை நான் அப்புறம் சொல்றேன். இல்ல, இந்த கேள்வியே எனக்கு புதுசா இருக்கு. நானா கேட்கல, வசந்த் என்ன கேட்க வச்சுட்டான். நீ என்ன லவ் பண்றியா? அதான் வசந்த் பொண்ணு கேட்டு வந்தோடனே நீ அவாய்ட் பண்ணியா? இதை கேட்டது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் அப்படிலாம் இருக்காது, ரஞ்சனி அந்த மாதிரி பொண்ணு இல்ல, என்ன அவன் மனசுல நினைச்சிருந்தா ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட வந்து கேட்டிருப்பான்னு சொன்னேன். அவன் அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறான். நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு வந்தேன்னு சொன்னா அவன் நம்ப மாட்டேங்கிறான். அது நிஜமா இருக்காது, நடிப்பா இருக்குன்னு சொல்றான். ரஞ்சனி உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றா, உனக்கு தைரியம் வந்தா நேரா போய் கேளுன்னு சொல்றான். அதான் கேட்கலான்னு வந்திருக்கேன். சொல்லு ரஞ்சனி, நீ என்ன லவ் பண்றியா? என்னடி பாத்துட்டு இருக்க? அதான் அவரே கேக்குறாருல, சொல்லு. தைரியமா சொல்லு. இன்னைக்காவது இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரட்டும். ஆமா, நான் சிவாவை லவ் பண்றேன். இப்படி ஒரு பதிலை சிவா எதிர்பார்த்திருப்பானா? இப்போது சிவாவின் பதில் என்ன?